ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கதையை தான் பார்க்க போகிறோம். பீமனின் கர்வத்தை அடக்கிய அனுமன். நேற்றைய பதிவில் மகாபாரத கதையில் வரும் 5 பாண்டவர்களில் அர்ஜுனன் கதையை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அர்ஜுனனின் அண்ணன் பீமனுடைய கதையை பற்றி பார்க்க போகிறோம். 5 பாண்டவர்களில் பீமன் 2வதாக பிறந்தவர். பீமன் 10,000 யானைகளின் பலம் கொண்டவர். தன் கையில் கதாயுதத்தோடு காட்டில் வலம் வந்து கொண்டிருந்தான். அவன் நடக்கும்போது காடே அதிரும். பீமன் காட்டில் நடந்து வரும்போது ஒரு வயதான குரங்கு பாதையை மறைத்து தன் வாளை நீட்டி படுத்திருப்பதை பார்க்கிறான். பலசாலியான பீமன் கர்வத்துடன் "வழியை விடு" என்கிறான். அதற்கு அந்த குரங்கு, "எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் நகர முடியாது, என் வாளை மட்டும் நகர்த்திவிட்டு போ" என்கிறது. பீமன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தியும் அந்த வாளை ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியாமல் திணறுகிறான். பீமன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க, அனுமன் தன் சுயரூபத்தை காட்டி, பலம் என்பது கர்வப்படுவதற்கு அல்ல, பணிவுடன் இருப்பதற்கே என்ற அறிவுரை கூறுகிறார். சரி குட்டீஸ், இந்த கதையின் நீதி என்னன்னா, நம்ம எவ்வளோதான் பலசாலியாகவோ புத்திசாலியாகவோ இருந்தாலும் மற்றவர்களிடம் எப்போதும் பணிவோடும் மரியாதையோடும் இருக்க வேண்டும். குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி: இந்த கதையில இருந்து அனுமன் பீமனுக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான குணம் எது? ஆப்ஷன் ஏ கர்வம், ஆப்ஷன் பி பணிவு. நாளைக்கு இன்னொரு சூப்பரான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய் குட்டீஸ்.